இங்க விசித்திரமான ஒரு மான்ஸ்டர் நடு ரோட்ல நின்று ஒருத்தனை அப்படியே முழுசா விழுங்கிட்டு இருக்குது. அப்போ ஜாலியா ஒரு ஒயின் குடிச்சிட்டு போலாம்னு அந்த பக்கமா வந்த ஒருத்தன் அதை பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறான். சடனா அந்த மான்ஸ்டர் அவனுக்கு நேரா வேகமா ஓடி வந்துட்டு இருக்குது. மக்கள் கூட்டம் எல்லாம் அலறி அடிச்சு ஓடிக்கிட்டு இருந்த டைம்ல ஒருத்தனை அதோட வாளால அடிச்சு ஆத்துக்குள்ள தள்ளி விட்டுருது. அடுத்ததா அவன் பக்கம் திரும்பி அவனை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு போயிருது. அங்க ஒரு பொண்ணு அமைதியா ஹெட்போன் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பான். அவளையும் அப்படியே அடிச்சு தரதரன்னு இழுத்துட்டே போகுது. மக்கள் எல்லாரும் பயந்து ஓடிட்டு இருந்த டைம்ல சில பேர் அங்க இருந்த ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர் ஈஸியா அந்த இரும்பு டோரையும் உடைச்சு உள்ள இருந்தவங்களையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அவன் உடனே வேகமா ஓடி போய் அவன் பொண்ணோட கையை பிடிச்சு கூட்டிட்டு ஓடுறான். அப்போ திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. ஆனா திரும்பவும் அவளோட கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு ஓடுறான். அப்பதான் தெரிஞ்சது அவனோட பொண்ணு கூட்டத்துல மிஸ் ஆகியிருப்பான். இன்னொரு பொண்ணோட கையை பிடிச்சு ஓடி வந்துட்டு இருந்திருப்பான். உடனே அவனோட பொண்ணு எங்கன்னு தேடுறான். பார்த்தா அவளுக்கு பின்னாடிதான் அந்த பெரிய மான்ஸ்டர் வந்துட்டு இருக்கும். திடீர்னு அந்த மான்ஸ்டர் அவளை அதோட வாளால பிடிச்சு அவளை தூக்கிட்டு அந்த ஆத்துக்குள்ள குதிச்சு மறைஞ்சு போயிருது. அதை பார்த்து அவளோட அப்பாவுக்கு ஒண்ணுமே ஓடல. அவன் பார்க்கும்போது அந்த மான்ஸ்டர் அவளை அப்படியே அந்த ஆத்துக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்குது. அவளை எப்படியாவது அதுகிட்ட இருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக இவனும் வேகமா போயிட்டு அந்த ஆத்துக்குள்ளேயே குதிச்சிடுறான். ஆனா அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் அவளை அந்த தண்ணியோட ஆழத்துக்கு இழுத்து கொண்டு போயிருது. இதோட அடுத்த பார்ட் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.